நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மலையேற்றம்லாம் எப்படி போகுது. மழை பார்த்தீங்களா, அள்ளிக்கிறாங்களா. போயிட்டு இப்படியே வந்துடலாமா, இல்லை அப்படி வழி இருக்குங்களாக்கா? அப்படிங்களா? வரலாறு முக்கியம் அமைச்சரே. நான் உங்கள் அன்பு தோழன் சுதாகர் வி பீயிங் ஹியூமன் யூடியூப் சேனலில் நல்ல பதிவு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களோட உறவினர்களோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர். ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, குடிஞ்சு வந்துட்டேன். இப்போ இப்படியே போகலாம். குழந்தைகள் இருக்கு, ஒரே ஒரு பாறை, பெரிய பாறை, அது வந்து ஒரு நுனியில் நிற்குது. நம்ம இவ்வளோ உயரத்தில் இருக்கோம் பார்க்குறீங்களா? அந்த பாறை பாருங்கள், அந்த பாறை தனியாக எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்குது. அது இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் வந்து மலைக்கு மேலே இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல முருகன் கோயில் போகிறதுக்கான வழி இருக்குது. நான் ஆக்சுவலாக தப்பான ரூட்டில் வந்துட்டேன், ஆனால் தான் எனக்கு வந்து ஏற முடியாமல் வழி வந்து தெரியாமல் இருந்திருக்கு. இதுதான் வந்து சரியான முருகன் கோயிலுக்கு ஏற வழி. பார்த்தீங்களா, இந்த படிக்கட்டில் அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண எதையும் அமைச்சிருக்க மாட்டாங்க. நம்ம திருப்பி ரிட்டன் வரும்போது பார்ப்போம். உங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு சரிங்களா. முருகன் கோயில் சிவன் கோயிலாக இருந்தால் நந்தி இருப்பார், முருகன் கோயிலுக்கு மயில் வாங்கணும். அதனால் வந்து மயில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து அமைப்பு வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து சிக்கந்தர் கோயில்னு சொல்லிட்டு கீழே போட்டுருந்தது. நான் பார்த்தப்போ ஈவன் கூகுளில் கூட சிக்கந்தர் கோயில்ன்ற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஆனால் குடுமிமலையான் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னொரு பேரும் இருக்குது. பாருங்களேன், ஒரு மீன் மாதிரியே இருக்குது.